ஹலோ ஹாய் ஆல், வெல்கம் டு திருத்திஸ் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 2025 ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இந்த மந்த்து ஃபுல்லாக எப்படி நம்ம கிரகங்கள் இருக்குது, பிகினிங்கில் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, எந்தெந்த கிரக பயிற்சிலாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவங்களோட ராசி லக்னமாக தெரிஞ்சு வச்சுட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாசிட்டிவாக இந்த மந்த் உங்களுக்கு போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மந்த் கொஞ்சம் சைலண்ட்டாக ஸ்கிப் பண்ணுறது நல்லது. மேஷ ராசி அன்பர்களே, ஜூலை 2025 கிரகங்கள் எப்படி எந்த பிளேஸில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்குது. மிதுனம் அதாவது 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்காங்க. 4ஆம் இடம் கடகத்துல புதன், 5ஆம் இடம் சிம்மம் அதுல செவ்வாயும் கேதுவும் இருக்கு. 11ஆம் இடம் கும்பம்ல ராகு, 12ஆம் இடம் மீனம்ல சனி. இதுதான் இந்த அமைப்புல தான் இந்த மந்த் தொடங்குது. உங்க ராசி அதிபதி லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5th பொசிஷன் சிம்மத்துல கேதுவோட இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க உங்க கோபத்தை குறைச்சிக்கணும். உங்களோட செல்ஃப், நீங்க உங்க கோபம், உங்களோட ஆத்திரம், உங்களோட ஆவேசம் இதெல்லாம் நிறைய வரும் இந்த டைம்ல. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் சுக்கிரன், அவர் ரிஷபத்துல இருக்காரு. உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களோட மனைவி, உங்களோட ஒர்க் பண்ற பாஸ், பார்ட்னரா இருக்கிறவங்க, கோவொர்க்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த பர்சன்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருப்பாங்க. பட் இருந்தாலும் சனியோட பார்வை 3ஆம் இடமான ரிஷபத்துல விழுது. ஸோ நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பட் அவங்க உங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்காரு, அதாவது மிதுனத்துல. அவரு அஸ்தமனம் ஆயிடுறாரு இந்த மந்த். 6ஆம் இடம் அப்படின்றது கன்னி. அந்த இடத்துக்கு உங்களோட சனியோட பார்வை இருக்கு. 6ஆம் இடம் அப்படின்னா நோய் நொடி, பகை, சொத்து சுகம், அந்த சொத்து பிரச்சனை வர்றது, இதெல்லாம் 6ஆம் இடம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு சனியோட பார்வை இருக்கு. அதனால நீங்க இப்ப ஸ்டார்டிங் 7.5 ஸ்டார்டிங்ல இருக்கீங்க. அதனால இந்த ரிலேட்டடான இஷ்யூஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லது. 7ஆம் இடம் துலாமுக்கு குருவோட பார்வை இருக்கு. ஸோ அதனால நீங்க ஏதாவது கல்யாணம் இல்லை லவ் அஃபேர்ல ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஓவர் சுக்கிரன் 2ஆவது இடத்துல இருக்கிறதுனால உங்களோட மனைவி இல்லைன்னா ஹஸ்பண்ட் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பாங்க. 8ஆவது இடமான